வணக்கம். சுப்பிரமணியம் யோகாமணி சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற வீடியோ மைசூர் சில்க் புடவை பற்றின சில தகவல்களை பார்க்கலாம் வாங்க. அனைவருக்கும் அன்பு வணக்கம். திருமதி சுப்பிரமணியம். இன்றைக்கி நம்ம வீடியோவில் பார்க்க போகிற விஷயங்கள், தெரிஞ்சுக்க போகிற விஷயங்கள் வந்து பெண்கள் அனைவருக்கும் ரொம்ப ரொம்ப பிடிச்ச ஒரு விஷயம், தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயங்கள். முதலே ஒரு விஷயம் சொல்லணும், இது வந்து ப்ரமோஷனல் வீடியோ கிடையாது. எங்களுடைய ஷாப்பிங் அனுபவத்தில் நாங்கள் தெரிஞ்சுக்கிட்ட விஷயங்களை உங்கள் எல்லாருக்கும் இப்போ ஷேர் பண்ண போகிறோம். அதாவது புடவைகள் வந்து நம்ம இந்தியாவில் வந்து ஒவ்வொரு மாநிலத்துக்கும் ஒவ்வொரு சிறப்பு வாய்ந்த புடவை ரகம் இருக்கும். அது மாதிரி கர்நாடகாவில் பார்த்திங்கன்னா மைசூர் சில்க், அதுதான் அவங்களுடைய சிறப்பு வாய்ந்த ஒரு புடவை. அதில் நம்ம எப்படி தூய பட்டு தூய ஜருகை உள்ளது வாங்கலாங்கிறத பற்றி இப்போ சொல்ல போகிறோம். இப்போ பார்த்திங்கன்னா கர்நாடகா சில்க் இண்டஸ்ட்ரீஸ் கார்ப்பரேஷன் KSIC, இது வந்து ஒரு அரசாங்க நிறுவனம், ISO 9001 சர்டிஃபைட், 100 ஆண்டுகளை கடந்த நிறுவனம். இது 1912 தொடங்கப்பட்ட ஒரு நிறுவனம். இதுக்கு அந்த KSIC அப்படிங்கிறதோட விரிவாக்கம் என்னென்னா கர்நாடகா சில்க் இண்டஸ்ட்ரீஸ் கார்ப்பரேஷன். இவங்க தான் இந்த புடவைகளை தயாரிக்கிறாங்க. இதோட ஃபேக்ட்ரி வந்து மைசூரில் இருக்குது. இந்த புடவைகள் பார்த்திங்கன்னா பியோர் சில்க், பியோர் கோல்ட் ஜரி சாரீஸ், தூய பட்டு தூய தங்க ஜரிகை. அதுதான் இதில் உள்ள குறிப்பிடத்தக்க முக்கியமான சிறப்பு அம்சம். முதல்ல இந்த புடவைகள் எங்கே கிடைக்குங்கிறத நான் சொல்லிடுறேன். KSIC மைசூர் சில்க் சாரீஸ் வந்து அவங்களோட ஷோரூம்ஸில் மட்டும்தான் கிடைக்கிது. நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி அவங்களோட ஃபேக்ட்ரி வந்து மைசூரில் இருக்குது. ஸோ அந்த மைசூரில் இருக்கிற ஃபேக்ட்ரி அவுட்லெட் அது வந்து சில்க் வீவிங் ஃபேக்ட்ரி ப்ரெமிசஸ், மணந்தவாடி ரோடு, அங்கே தான் இருக்குது. நான் கொஞ்சம் கூடுதலாக ஒரு அரை நிமிஷம் இதெல்லாம் நான் காமிக்கிறேன், ஸோ தட் நீங்கள் பாஸ் பண்ணி அந்த அட்ரஸை வந்து நீங்கள் நோட் பண்ணிக்கலாம். இது வந்து அந்த ப்ரெமிசஸ்லேயே இருக்கிற ஒரு ஃபேக்ட்ரி அவுட்லெட். அது தவிர மொத்தம் 4 ஷோரூம் இருக்குது மைசூரில். ஜூ காம்ப்ளெக்ஸ், இந்திரா நகர் மைசூர், அடுத்தது KR சர்க்கிள், விஸ்வேஸ்வரையா பவன், KR சர்க்கிள் மைசூர், மயூரா யாத்ரி நிவாஸ், அங்கே ஒரு ஷோரூம் இருக்குது. அவங்களோட ஃபோன் நம்பரும் நான் உங்களுக்கு இப்போ காமிக்கிறேன். அப்புறம் காளிதாசா ரோடு நியர் சந்திரகலா ஹாஸ்பிட்டல், ஜெயலக்ஷ்மிபுரம், மைசூர், அங்கேயும் ஒரு ஷோரூம் இருக்குது. ஸோ மைசூர் போனீங்கன்னா உங்களுக்கு கிட்டத்தட்ட 5 ஷோரூமில் நீங்கள் வாங்க முடியும் இவங்களோட ப்ராடக்ட்ஸ், KSIC மைசூர் சில்க் ப்ராடக்ட்ஸ். மைசூர் தவிர பெங்களூர் வந்தீங்கன்னா பெங்களூரில் MG ரோடு, அங்கே ஒரு ஷோரூம் இருக்குது. ரெசிடென்சி கிராஸ் ரோடு, MG ரோட், அதோட ஃபோன் நம்பர் இதோ நான் காமிச்சிட்ருக்கேன் உங்களுக்கு. அடுத்தது KG ரோட், FKCCI பில்டிங் ப்ரெமிசஸ், KG ரோட், பெங்களூரு. மல்லேஸ்வரம், முக்கியமான ஷாப்பிங் ஏரியா இருக்குது இல்லைங்களா, அங்கே ஒரு ஷோரூம் இருக்குது. ஜோதி பிளாசா, மல்லேஸ்வரம் சர்க்கிள், அங்கே ஒரு ஷோரூம் இருக்குது. பசவேஸ்வரன் நகரா, சித்தையா புராணிக் ரோட், ஆப்போசிட் சுப்ரா ஹாஸ்பிட்டல், அங்கே ஒரு ஷோரூம் இருக்குது. ஜெயநகர், அங்கே ஒரு ஷோரூம் இருக்குது, 8th C மெயின் ரோடில். அவங்க ஃபோன் நம்பர்ஸும் நான் உங்களுக்கு காமிச்சிட்ருக்கேன். அடுத்தது காந்தி பஸார், பசவனகுடி, அங்கே ஒரு ஷோரூம் இருக்குது. ஸோ மைசூரில் ஒரு 5 ஷோரூம், பெங்களூரில் ஒரு 6 ஷோரூம் இருக்குது. இது தவிர சென்னப்பட்னா ஸ்பன் சில்க் மில்ஸ் ப்ரெமிசஸ், பெங்களூர் மைசூர் ரோடு, அங்கே ஒரு ஷோரூம் இருக்குது. தாவணகரை, அங்கே ஒரு ஷோரூம் இருக்குது. நியர் ஸ்ரீ கன்னிகா பரமேஸ்வரி கோஆப்ரேட்டிவ் பேங்க் லிமிடெட், அங்கே. இது தவிர ஹைதராபாடில் அமீர்பேட் கிராஸ் ரோட், எலிஃபண்ட் ஹவுஸ், அங்கே ஒரு ஷோரூம் இருக்குது. இதுதான் இவங்களோட ஷோரூம்ஸ். இங்கே மட்டும்தான் இந்த கர்நாடகா சில்க் இண்டஸ்ட்ரீஸ் கார்ப்பரேஷன் KSIC ப்ராடக்ட்ஸ் கிடைக்கும். இது தவிர நீங்கள் ஆன்லைன்லேயும் இந்த புடவைகள் வாங்க முடியும். அவங்க வெப்சைட் வந்து www.ksicsilk.com. இதுதான் அவங்களோட வெப்சைட். அதில் இன்னும் நிறைய தகவல்கள் இருக்குது, நீங்கள் பார்க்க முடியும்.
இந்த புடவைகள் எடுக்க போனப்போ நாங்கள் ஒரு முக்கியமான ஒரு தகவலை தெரிஞ்சுக்கிட்டோம். அது வந்து எங்களுக்கு இவ்வளோ நாள் வரைக்கும் தெரியாது. அதாவது இந்த ஷோரூம் எல்லாத்துலேயுமே ஒவ்வொரு சனிக்கிழமையும் புது ஸ்டாக் வருது. ஒவ்வொரு சனிக்கிழமையும் புது ஸ்டாக் வருது. நீங்கள் கேட்பீங்க, எல்லா ஷோரூம்ஸ்லேயும் தானே புது ஸ்டாக் வருதுன்னு. இங்கே ஒரு விசேஷம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஷோரூம்ஸ் வந்து 10 மணிக்கு திறக்கிறாங்க. நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இது கவர்மெண்ட் கார்ப்பரேஷனோட ஷோரூம், அதனால் 10 மணிக்கு தான் திறப்பாங்க. ஆனால் 10 மணிக்கு இந்த ஷோரூம்ஸ் ஓப்பன் பண்ணுறதுக்கு முன்னாடியே 9 மணிலேருந்து காலையில் 9 மணிக்கே இந்த புடவை தான் வேணும்னு சொல்லி விரும்பி எடுக்கிறவங்க வெளியில் வந்து காத்துட்ருக்காங்க ஷோரூம் திறக்கிறதுக்கு முன்னாடியே. எதுக்கு அப்படி காத்துட்ருக்கணும் அப்படின்னு எங்களுக்கும் ஆச்சரியமாக இருந்தது. என்ன விஷயம்னா, 10 மணிக்கு ஷோரூம் திறக்க வேண்டியது தான். அந்த ஷட்ரு ஓப்பன் பண்ணோடனே மக்கள் வந்து உள்ளே வேகமாக என்ட்ரி ஆகுறாங்க. அந்த ஷோகேஸில் இருக்கிற அத்தனை புடவைகளும் அந்த டேபிளுக்கு வந்துடுது. வந்த உடனே யோசிக்கிறதுக்கே டைம் இல்லை. அவங்கவுங்க, அதாவது ரொம்ப பெரிய கூட்டம் இருக்குமான்னு கேட்டால் இல்லை. ஆனால் வந்திருக்கிறவங்க எல்லாருமே குறைஞ்சபட்சம் ஒரு 2 புடவையிலேருந்து மேக்ஸிமம் நம்பர்ஸ் ஆஃப் இது சாரீஸ் டக்கு டக்கு டக்குன்னு எடுத்து பில்லு போடுறதுக்கு கொண்டு போயிடுறாங்க. ஏன் இவ்வளோ அவசரம்னா, நீங்கள் பார்த்து நிதானமாக யோசித்து, நான் அந்த முதல்ல அரை மணி நேரத்துக்கு முன்னால் எடுத்தேன் அந்த புடவையை கொடுங்கன்னெலாம் கேட்டிங்கன்னா அந்த புடவை இங்கே இருக்காது. அது அப்போவே இன்னொருத்தவங்க எடுத்துகிட்டு போய் பில் பண்ணியிருப்பாங்க. அவ்வளோ ஃபாஸ்ட்டாக அந்த ஸ்டாக் வந்து தீந்துருது. அவ்வளோ வேகமாக பில் பண்ணுறாங்க. அதாவது ரொம்ப விவரமாக, ரொம்ப ஒரு குறிப்பாக சொல்லணுன்னா, அன்றைக்கி சனிக்கிழமை வர ஸ்டாக்கில் 80%க்கு மேலே அன்றைக்கே பில் ஆகிடுது. அவ்வளோ ஆச்சரியமாக இருந்துச்சு எங்களுக்கு. நமக்கு யோசிக்கிறதுக்கே டைம் இல்லை. ஆனால் எல்லா புடவைகளுமே ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கு. அவ்வளோ நல்லாயிருக்கு. நான் இப்போ அடுத்தது சொல்ல போகிறது வந்து அந்த புடவைகளோட வெரைட்டியும் அந்த ப்ரைஸ் ரேஞ்சும் உங்களுக்கு சொல்கிறேன். விலை ஆரம்பிக்கிறதே மினிமம் 15,000 ஆரம்பிக்குது. மினிமம் 15,000 ஆரம்பிக்குது இந்த புடவைகள் வந்து. 15,000க்கு ஆரம்பிக்கிற புடவைகள் வந்து பார்த்திங்கன்னா, அதோட எப்படி இருக்கும் சாரியோட இதுன்னா, சிங்கிள் கலரில் மேலே புடவையோட மேல் பாகத்தில் ஒரு விரல் கடை ஜருகை இருக்கும். பார்டர் வந்து 2 விரல் கடையில் ஆரம்பித்து 4 விரல் கடை அளவுக்கு, அதுக்கு மேலேயும் கூட ஜருகை வேலைப்பாடு இருக்கும். ஒரே கலர், அதாவது இப்போ ப்ளூனா ப்ளூவில் இருக்கும், வயலட்னா வயலட், டார்க் க்ரீன்னா டார்க் க்ரீன், அந்த மாதிரி இருக்கும். இந்த புடவைகள் வந்து ஆரம்பிக்கிறது ப்ரைஸ் ரேஞ்ச் வந்து 7,000 7,000 ஆரம்பிக்குது. இந்த மாதிரி நான் இப்போ காமிச்சிட்ருக்கேன் பார்த்தீங்களா, இது மாதிரி கான்ட்ராஸ்ட் கலர்ஸ் உடலில் வந்து பிளெயினாக தான் இருக்கும். புட்டா அந்த மாதிரிலாம் எந்த வேலைப்பாடும் இருக்காது. 2 பக்கமும் பார்டர் இருக்கும். கான்ட்ராஸ்ட் கலர்ஸ் இருக்கும். கொஞ்சம் அகல பார்டராக இருக்கும். இந்த மாதிரி அகல பார்டர் இருக்கிற புடவைகள் வந்து 30,000 ஆரம்பிக்குது. 2 பக்கமும் பார்டர், கான்ட்ராஸ்ட் கலர்ஸ். இது வந்து மினிமம் 30,000 ஆரம்பிக்குது. ஸோ இதுதான் அந்த ரேஞ்சு வந்து ப்ரைஸ் ரேஞ்ச் அண்டு சாரியோட மாடல்ஸ். இதை விட அதிகமான விலையில் கிடைக்குதான்னு கேட்டிங்கன்னா கிடைக்குது. முகூர்த்த புடவைகள் மாதிரி இப்போ நான் காமிச்சிட்ருக்கேன் இல்லையா, இது மாதிரி உடல் பூராவுமே ஜருகை வேலைப்பாடு உள்ள சேலைகள் வந்து லட்சக்கணக்கில் விலை இருக்குது. 1,00,000 ஆரம்பித்து 2 லட்சம் வரைக்கும் கூட அந்த விலை போகுது. சாரியோட உடல் பாகம் பூராவுமே ஜருகை வேலைப்பாடு இருக்கும். இந்த மாதிரி கான்ட்ராஸ்ட் கலர்ஸும் இருக்கும். 2 பக்கமும் பார்டர் இருக்கும். சாரியோட உடல் பாகம் பூராவும் ஜருகை வேலைப்பாடு இருக்கும். ஸோ இதோட விலை வந்து லட்சங்களில் தான் இருக்குது. ஏன் இவ்வளோ விலைன்னு கேட்டிங்கன்னா, அவங்க சொல்கிறது வந்து இதைத்தான் சொல்கிறாங்க. எங்களோட சாரீஸ் வந்து ஜரிகை வந்து பியோர் சில்க், பியோர் கோல்டு, சில்க் மார்க் இருக்குது. அதேமாதிரி இந்த மைசூர் சில்க் புடவைகளில் வந்து உள்ளே இருக்கிற முந்தானி இருக்குது இல்லைங்களா, அதில் வந்து இவங்களோட கேஎஸ்ஐசி மார்க் வந்து நூலில் வேலைப்பாடு செஞ்சு அதிலே நெஞ்சிருக்காங்க சேலையோடு சேர்த்து. அது நம்ம பார்த்தே தெரிஞ்சுக்கலாம். கேஎஸ்ஐசி சாரீஸ் வந்து வேறு எங்கேயுமே கிடைக்காது. இவங்களோட ஷோரூமில் மட்டும்தான் கிடைக்கும். வேறு எங்கேயும் வெளியில் எந்த கடைகள்லையும் கிடைக்காது. அப்போ இதோட கம்மி ரேஞ்சிலே இல்லைங்களா, ஆரம்பிக்கிறதே 15,000 தானான்னு கேட்டிங்கன்னா இருக்குது. க்ரேப் சில்க், பிரிண்டட் சில்க் மாதிரி இருக்கும். அது வந்து 7,000 ஆரம்பித்து கிடைக்கிது. இது அந்த ஷோரூம்ஸில் நாங்கள் பார்த்தோம். சாரீஸ் மட்டும்தானா, ஜென்ஸுக்கு இல்லையான்னு கேட்டிங்கன்னா இருக்குது. சில்க் ஷர்ட்ஸ் வந்து ரெடிமேட் ஷர்ட்ஸ் கிடைக்கிது. அப்புறம் இன்னொரு முக்கியமான விஷயம் வந்து, இந்த சாரீஸில் வந்து அட்டாச்ட் ப்ளவுஸ்க்கு வந்து சேர்ந்து வர்றது கிடையாது. நீங்கள் ப்ளவுஸ் துணி வந்து தனியாக தான் எடுக்கணும். ஸோ இதுதான் இந்த சாரீஸோட ஸ்பெஷாலிட்டி.
டிஸ்கவுண்ட் இருக்கான்னு கேட்பீங்க. டிஸ்கவுண்ட் வந்து அவங்க கவர்மெண்ட் இதுங்கிறனால அவங்க எப்போ கொடுப்பாங்கன்னு நமக்கு உறுதியாக தெரியாது. கொடுக்குறாங்க, 10% டிஸ்கவுண்ட் அந்த மாதிரி கொடுக்குறாங்க. அந்த டிஸ்கவுண்ட்ஸும் இருக்குது. இந்த விலைக்கு காரணம் திருப்பி சொல்கிற மாதிரி பியோர் சில்க், பியோர் கோல்ட் ஜரி சாரீஸ். அதனால தான் இந்த விலை சொல்கிறாங்க. இவங்களோட அந்த கம்பெனி, அந்த கார்ப்பரேஷன் எம்ப்ளம் அந்த உள்ளே புடவையோட உள் முந்தானியில் நெஞ்சிருக்கும். வேறு எங்கேயும் வெளியில் கிடைக்காது. அப்போ வெளியில் நாங்கள் மைசூர் சில்க்குன்னு வாங்குகிறோமே, அதெல்லாம் வந்து ஒரிஜினல் பட்டு இல்லையான்னு கேட்பீங்க. அதை பற்றின விஷயங்களை வந்து நாங்கள் மற்ற கடைகளில் போய் புடவையை எடுக்கணும்னு சொல்லி பார்த்தப்போ தெரிஞ்சுக்கிட்ட விஷயங்களையும் நான் உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். இந்த ஷோரூம்ஸில் விட்டு நீங்கள் வெளியில் வரையிலேயே ஏஜென்ட்ஸ் நிற்கிறாங்க. மேடம் மைசூர் சில்க் வேணுமா, வாங்க வேறு கடைகளுக்கு கூட்டிகிட்டு போகிறோம் அப்படின்னு சொல்கிறாங்க. அந்தளவுக்கு பெங்களூரில் நிறைய கடைகளில் மைசூர் சில்க்குன்னு கிடைக்கிது. பிரபலமான கடைகள், நல்ல தரமான புடவைகள் விற்கிற கடைகளில் போய் கேட்டால் காமிக்கிறாங்க மைசூர் சில்க்குன்ட்டு. அந்த கடைகளில் வந்து சில்க் மார்க்கும் காமிக்கிறாங்க. அதாவது பட்டு வந்து தூய பட்டு அப்படிங்கிறது வந்து அவங்க காமிக்கிறாங்க. ஆனால் விலை வந்து பார்த்திங்கன்னா 5000 ஆரம்பித்து கிடைக்கிது, 10,000 15,000 வரைக்கும் கிடைக்கிது. அப்போ நாங்கள் கேட்டோம், அது எப்படிங்க, அவங்க வந்து மினிமம் ஸ்டார்டிங் ப்ரைஸே 15,000 சொல்கிறாங்க, நீங்கள் வந்து எப்படி 5,000 10,000க்கெலாம் கொடுக்குறீங்கன்னு கேட்டப்போ நாங்கள் கேட்டதுனால அந்த கடையில் சொன்னாங்க, இதில் வந்து சில்க் மார்க் இருக்கிற பியூர் சில்க்கும் வரும், மிக்ஸ்டு சில்க்கும் வரும். பியோர் சில்காக இருந்தால் சில்க் மார்க் வச்சுருப்போம், ஆனால் அதில் இருக்கிற ஜரி வந்து டெஸ்டட் ஜரி, கோல்டு ஜரி கிடையாது, பியோர் கோல்டு ஜரி கிடையாது. அதனால தான் எங்களால் இந்த விலையில் கொடுக்க முடியுது அப்படிங்கிற விவரத்தை அவங்க ஓப்பனாகவே சொன்னாங்க. ஸோ அவங்களோட ப்ரைஸ் ரேஞ்சும் பார்த்திங்கன்னா 5,000 ஆரம்பித்து அதுக்கு மேலே 10,000 15,000 வரைக்கும் போகுது. அங்கேயும் நீங்கள் சில்க் மார்க் இருக்கிறத பார்த்து வாங்க முடியும். அதே சமயம் சில்க் மார்க் இல்லாமல் மிக்ஸ்டு சில்க் இருக்கிறதும் பார்க்க முடியும். ஸோ அந்த ப்ரைஸ் ரேஞ்ச் வந்து அதுதான் அவங்க கொடுக்குறது. அப்போ இதையும் விட கம்மியாக கடைகளில் மைசூர் சில்க்குன்னு கிடைக்கிறது வந்து நம்ம வந்து அது பியோர் சில்கானும் சொல்ல முடியாது, மிக்ஸ்டு சில்கானும் சொல்ல முடியாது. பார்க்குறதுக்கு கிட்டத்தட்ட அதே மாதிரி உங்களுக்கு கிடைக்கும். அப்புறம் இதில் அவங்க பகிர்ந்துக்கிட்ட இன்னொரு முக்கியமான விஷயம், அவங்க கடைகள்லேயே நாங்கள் பார்த்தப்போ இதே மாதிரி ஒரே கலர், அப்புறம் இந்த மாதிரி கான்ட்ராஸ்ட் கலர்ஸ் இதெல்லாம் இருந்துச்சு. அப்போது விலை வந்து கொஞ்சம் வித்தியாசப்பட்டுச்சு. ஒரே மாதிரி கிட்டத்தட்ட ஒரே மாதிரி இருந்த சாரீஸ் வந்து வித்தியாசப்பட்டுச்சு. அப்போ அவங்கக்கிட்ட கேட்டப்போ அவங்க வந்து சொன்ன விஷயம் வந்து இதுதான், இதில் இருக்கிற அந்த ஒரிஜினல் தூய பட்டு வந்து பட்டு நூலோட எடையை பொறுத்த வரைக்கும் எடை வித்தியாசப்படும், அதோட வெயிட், அதுக்கு தகுந்த மாதிரி தான் இந்த ப்ரைஸ் வந்து ஃபிக்ஸ் பண்ணுறாங்க அப்படிங்கிற விவரத்தையும் அவங்க சொன்னாங்க. ஸோ இந்த புடவைகள் நீங்கள் மைசூர் சில்க், பியோர் மைசூர் சில்க், பியோர் ஜரி, பியோர் சில்க், பியோர் கோல்டு ஜரி வேணும்னா நீங்கள் கர்நாடகா சில்க் இண்டஸ்ட்ரீஸ் கார்ப்பரேஷன் கேஎஸ்ஐசி அவங்க ஷோரூம்ஸில் போய் வாங்குங்க. வாங்குறப்போ உங்களுக்கு வந்து வெரைட்டிஸ் செக் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா, நிறைய சாய்ஸஸ் பார்க்கணுன்னு நினச்சிங்கன்னா, ஸ்டாக் என்றைக்கு அரைவ் ஆகுது எங்களுக்கு தெரிஞ்ச வரைக்கும் சனிக்கிழமைகளில் தான் எவ்ரி சாட்டர்டே புது ஸ்டாக் வருது. வர்ற வேகத்திலேயே அவ்வளோவும் சேல் ஆகிடுது. அதுவும் கடை திறந்த உடனேயே வித்தின் 2 hours அவ்வளோ சாரியும் விற்றுருது. ஸோ நீங்கள் அந்த டே வந்து கரெக்டாக தெரிஞ்சுக்கிட்டு கடை திறக்கிறதுக்கு முன்னாடியே 10 o'clock அங்கே போய் செலக்ட் பண்ணுங்கள். மைண்டில் முதல்லையே கலர்ஸ் எல்லாம் ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு போனீங்கன்னா இன்னும் ஃபாஸ்ட்டாக இது பண்ண முடியும். ஒரு புடவைங்கிறதோடையே நமக்கு நிறுத்துறதுக்கு கஷ்டமாக இருக்கும். அவ்வளோ அழகழகான வண்ணங்கள், வண்ண சேர்க்கைகள் அவ்வளோ அழகாக இருக்குது இந்த புடவைகள் வந்து. நீங்கள் பார்த்து வாங்குங்க. எங்களுக்கு தெரிஞ்ச தகவல்கள், நாங்கள் தெரிஞ்சுக்கிட்டதை, இந்த ஷாப்பிங் அனுபவத்தில் நாங்கள் தெரிஞ்சுக்கிட்ட விஷயங்களை உங்களோட பகிர்ந்துட்டுருக்கோம். ஸோ நீங்களும் இது பார்த்து வாங்குங்க. ஹாப்பி ஷாப்பிங். இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கும். நிறைய பேரோட ஷேர் பண்ணுங்கள். எங்களோட வீடியோவை லைக் பண்ணுங்கள். எங்கள் சேனலுக்கு, யோகாமணி சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.